ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் கஃபே யூடியூப் சேனல். இன்றைக்கி வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக வந்து கரண்டு இழுக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அருமையான விஷயம் கொடுத்துருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட்டு. அது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து புதுசாக வீடு கட்டுறதுக்கு முன்னாடி கரண்ட் வந்து இணைக்கணும்னா நீங்கள் வந்து அங்கே போய் அலையணும், இங்கே போய் அலையணும், நிறையா அலைச்சல் இருக்கும். அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மார்ச் 1ஆம் தேதியிலேருந்து நீங்கள் வந்து புதுசாக கரண்ட் இணைக்கணும்னா ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் மட்டும்தான் நீங்கள் வந்து இந்த புதுசாக இணைக்கிறதுக்கான அப்ளிகேஷன் ஆன்லைனில் மட்டும்தான் கிடைக்கும், ஆஃப்லைனில் எங்கேயும் கிடைக்காது. அதனால் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். எப்படி நம்ம வந்து அப்ளை பண்ணி எப்படி கரண்ட் வந்து ஈஸியாக வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு விஷயம் எல்லாமே இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதனால் வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள், யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் உள்ள அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் குரூப் லிங்க், இன்ஸ்டாகிராம் லிங்க் எல்லாமே கொடுத்துருக்கேன். அதிலையும் ஃபாலோ பண்ணி வச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் எல்லாமே ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் தான் போடுவேன். அதனால தான் சொல்கிறேன். உங்களுக்கு வந்து டெக்னாலஜி விஷயமா இருந்தாலும் சரி, மற்றபடி இந்த சின்ன சின்ன ஏதாவது ஒரு ஸ்கீம் திட்டத்தை பற்றி ஏதாவது சொன்னாலும் சரி, உடனே வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் தான் நான் ஷேர் பண்ணுவேன். அதனால் அங்கே ஃபாலோ பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகவே டக்குன்னு கிடைக்கிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. சரி, வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இந்த நியூஸ் வந்து எனக்கு வந்து எப்படி தெரிஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா, 2 நாளைக்கு முன்னாடி வந்து நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு இருந்தேன். அப்போது வந்து பார்த்திங்கன்னா, மார்ச் 1ஆம் தேதி முதல் வீட்டுக்கு மின் இணைப்பு ஆன்லைனில் மட்டுமே விண்ணப்பிக்க முடியும், 10 நாள்களில் வழங்க உத்தரவு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹெட்லைன் பார்த்தேன். என்னடா அது வந்து ஒரு புதுசாக ஒரு மெத்தடாக இருக்கே, இது உண்மையாக பொய்யா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்ததில் வந்து பார்த்திங்கன்னா, அது வந்து நான் விசாரித்ததில் 100% உண்மையாக இருந்துச்சு. அதை பற்றி நம்ம சப்ஸ்கிரைபருக்கு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை உங்களுக்கு சொல்ல போகிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதான் அந்த புதுசாக நீங்கள் வந்து இப்போ வீடு கட்ட போகிறீங்க. உங்களுக்கு வந்து கரண்ட் பில்லு தேவைப்படும், இபி வந்து கண்டிப்பாக தேவைப்படும். வீடு கட்டுறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து கரண்ட் இல்லாமல் இழுத்தா தான் நம்ம வந்து வீடு கட்ட முடியும். அப்படிங்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டெப் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் எங்கள் வீட்டில் கரண்ட்டே இல்லை அப்படிங்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் வந்து ஃபார்ம் வந்து அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வந்து அப்ளிகேஷன் வந்து ஃபில்லப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 10 நாளில் வந்து உங்களுக்கு வந்து கரண்ட் வந்து இழுக்கிறதுக்கான சான்சஸ் கொடுப்பாங்க. அதுவும் இலவசமாக. அந்த மீட்ரு இந்த மாதிரி இதுக்கு மட்டும்தான் காசு தேவைப்படும், மற்றபடி எதுக்குமே செலவு இல்லை, எல்லாமே இலவசமாக பண்ணிக்கலாம். அது வந்து எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெப்சைட் வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த வெப்சைட்க்கான லிங்க் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த பேஜுக்கு போய் டைரெக்டாக நீங்கள் வந்து அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ணலாம். நான் வந்து லாஸ்ட்டில் சொல்கிறேன் எப்படி வந்து அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ணணும்னு சொல்லிட்டு. இந்த வீடியோவில் எனி டவுட் இருந்தால் இந்த வீடியோ கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், ரிப்ளை பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். ஓகே, இந்த வீடியோக்கு கீழே வந்து அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜுக்கு வந்து வருவீங்க. இந்த திட்டம் வந்து மக்கள் மத்தியில் வந்து பார்த்திங்கன்னா பெரும் வரவேற்பை வந்து ஏற்படுத்தியிருக்கு. இந்த திட்டம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோ கீழே வந்து தெரியப்படுத்துங்க. நானும் தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறையா அவளோட இருக்கேன். சரி, வாங்க இப்போ வந்து அப்ளை பண்ணலாம். இதை வந்து நல்லா வந்து ஒரு தடவை படித்து பார்த்துக்கோங்க. அந்த டீட்டெயில்ஸ் எப்படி அப்ளை பண்ணணும் எல்லாமே இதில் வந்து கொடுத்துருக்காங்க. நானும் ஒரு தடவை உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்லிடுறேன், ஏன்னா வீடியோ வந்து லென்த்தாக போகக்கூடாதுல்ல, அதனால். ஓகே, இப்போ வந்து இதை கிளிக் பண்ணுறேன். கீழே வந்து ஃபார் ஃபில்லிங் ஆன்லைன் கிளிக் ஹேர்ன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அப்ளிகேஷன் கேட்டகரின்னு இருக்கும். இதில் வந்து செலக்ட் பண்ண சொல்லும். நீங்கள் வந்து இதில் வந்து என்னவா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நியூ சர்வீஸ் கனெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஃபஸ்ட்டு அந்த ஆப்ஷன் எனபிள் பண்ணிக்கோங்க. எனபிள் பண்ணிங்கன்னா இன்னொரு பேஜ் வந்து உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகிட்டே இருக்கும் அடிக்கடி. அதில் வந்து உங்களுடைய டிஸ்ட்ரிக் வந்து சூஸ் பண்ண சொல்லும். தமிழ்நாட்டில் நீங்கள் வந்து எந்த டிஸ்ட்ரிக் அப்படின்னு சொல்லி கேட்கும். நீங்கள் வந்து எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் எதுவும் அதை வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துக்கிட்டு செலக்ட் யுவர் கால்குலேட்டர் கேட்கும். அதை வந்து கொடுத்துக்கிட்டு நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, அடுத்து வந்து செலக்ட் யுவர் செக்ஷன் கேட்கும். செக்ஷன் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிக்கிட்டு சர்வீஸ் கேட்டகரி கேட்கும். அது எல்லாமே நீங்கள் வந்து கரெக்டாக கொடுத்துக்கோங்க. தப்பி தவறி தெரியாதனமாக வந்து கொடுத்துறாதீங்க. நீங்கள் வந்து பக்கத்தில் வந்து விசாரிச்சுக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு வந்து தெரியாது. இபி ஆஃபீஸ் இருக்கோ இல்லை பக்கத்தில் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது வந்து படிச்சிருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இது எல்லாமே வந்து அதாவது இபி பில்லு இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து நம்பர் எல்லாம் ஒரு சர்வீஸ் நம்பர் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அதை வந்து டீட்டெயிலாக பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு இது வந்து அப்ளை பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லதாக இருக்கும். அடுத்து வந்து ஓனர்ஷிப் யாருன்னு கேட்குறாங்க. ப்ராப்பர்ட்டி வந்து சப்ளை வந்து ரிக்யூர்ட் இருக்கணும். அதில் வந்து நீங்கள் வந்து இதில் என்னவோ அதை வந்து கொடுத்துக்கோங்க, ஓனருங்கிறதே கொடுத்துக்கோங்க.
கொடுத்துக்கிட்டு இந்த பில்லிங் அட்ரஸ் வந்து சேமான்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்துக்கிட்டு ப்ரொசீடுன்னு இருக்கும், அதை கொடுங்க. கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜுக்கு வரும். இது வந்து என்எஸ்சி அப்ளிகேஷன் சொல்கிறாங்க, இதோட பேர் இந்த அப்ளிகேஷன். இது வந்து உங்களுடைய ஃபோட்டோ அட்டாச் பண்ண வேண்டியிருக்கும், உங்களுடைய நேமு, உங்களுடைய ஃபாதர் நேமு. இதுக்கப்புறம் வந்து என்னென்னா உங்களுடைய டீட்டெயில் வந்து உங்களுடைய மெயில் ஐடி, இமெயில் ஐடி, ஜிஎஸ்டி இது எல்லாமே கேட்பாங்க. எல்லாமே கொடுத்து முடித்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, இந்த இடத்துல வந்து சப்மிட் த அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா சப்மிட் ஆயிரும். ரெண்டாவது நீங்கள் வந்து சப்மிட் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு வந்து ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் கொடுப்பாங்க. அந்த ரெஃபரன்ஸ் நம்பர் வந்து கவனமாக வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நோட் பண்ணி வச்சுட்டு இந்த இடத்துல அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை எடுத்து இந்த இடத்துல போட்டு நீங்கள் வந்து வியூ பண்ணி பார்த்துக்கலாம். நம்மளுடைய ஸ்டேட்டஸ் வந்து எந்த நிலைமையில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ரிஜெக்ட் ஆனாலும் ஆகலாம், ஆக்டிவேட்லேயும் இருக்கலாம். அதனால் நீங்கள் வந்து அந்த நம்பரை வந்து எடுத்து பார்த்துக்கிட்டு அடிக்கடி செக் பண்ணுறது ரொம்பவே நல்லது. அப்படி சப்போஸ் எனக்கு வந்து ஆக்டிவேட்லேயே இருக்குது, என்ன ப்ராப்ளமே தெரியல, இது வரைக்கும் 10 நாள் ஆகி எனக்கு வந்து வரலை அப்படிங்கிறலாம் நீங்கள் வந்து நேரடியாக உங்களோட இபி ஆஃபீஸ்க்கு போய் நீங்கள் வந்து கேட்டுக்கலாம். ஓகே, இந்த வீடியோ வந்து எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது மாதிரி நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு திட்டத்தோடு சந்திக்கலாம். அது வரைக்கும் உங்களது விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.